என்னதான் ஐஃபோனு, OnePlus, சாம்சங் அப்படின்னு ஹையர் எண்ட் மாடல் வந்தாலும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படின்னு ஃபோன் வாங்குறதுக்கு ஆளுகள் இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு மக்கள் என்ன இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு 5000 4000 சரி. ஸோ அந்த பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு வாங்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. லோ பட்ஜெட் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வரவேற்பு இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடெல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதிராக இருந்தீங்கன்னா இதே போல் அது டெக் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐடெல் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ட்ரான்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது வந்து புதிய ஐடெல் ஒரு புது மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடெல் விஷன் 1 அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாலோட மலிவு விலையில் வந்து லான்ச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இது என்ன பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5499 ரூபா. ஸோ ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அது போக ப்ளஸ் ஃப்ரீயாக ஒரு ஹெட்செட் தராங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஒரு 700 மதிப்புள்ள ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் தர மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பர் காம்போ. லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு கீபேட் மாடலேருந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வாங்க இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். 6.8 இன்ச்சு HD+ IPS டிஸ்பிளேயோட அது கொண்டு வராங்க. ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 2.5D எட்ஜ் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருக்கும். ஸோ அந்த டிசைன்லேருந்து கொடுக்க வராங்க. இந்த புதிய ஸ்மார்ட் ஃபோன் மாடலானது 1.0 GHz ஆக்டா கோர் யூனிக்செக் SC9863A ப்ராசர் வந்து இது ரன் ஆக வருது. கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஸோ இந்த மாடலோட அவங்களோட ஹைலைட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து 2L செல்ஃபி கேமரா 2L ரியர் கேமரா கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 8 MB + 0.8 MB. ஸோ அது மாதிரி 2 கேமரா கொடுக்குறாங்க. வழக்கமாக எப்பயும் ஃப்ளாஷ் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து 5 MB செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரியோட கொண்டு வராங்க. இதில் வந்து 3 கலர் வருது. ப்ளூ கலரு, ரெட் கலரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ஸ். இந்த 3 கலர் வந்து கொண்டு வராங்க. 2GB RAM 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொண்டு வராங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது கீபேட்லேருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு, புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் யூஸ் பண்ணால் தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தெரியும். ஸோ அவங்களோட ப்ராசர் கொண்டு வந்துருக்கிறதால லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ இதே போல் அதை வீடியோ தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.